வணக்கம். ஒகர்வெர்மான் போற்றியோம். குரு வாழ்க, குருவே துணை. என்னுடைய பெயர் ரவிச்சந்திரன். என் மனைவி பத்மாவதி, மகன் சிவச்சரன். நாங்க மூலனூர்லேருந்து 2008லேருந்து போகர் கோடிகளுக்கு வந்துட்டுருக்குறோம். நாங்க வந்தது குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். பெருமானுடைய கருணையால் எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிது. அது எங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். 2வது ஐயா அவர்கள் எங்களுக்கு குடிலடியார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுத்துருக்காங்க. இது எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக கருதுகிறோம். நாங்கள் ஐயாவோட கருணையினால் பெற்ற பலன்கள் ரொம்ப அதிகம். அதை எப்படி சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மனிதனுக்கு முக்கியமான வாழ்க்கையில் வேண்டப்பட்டது 3 விஷயங்களா நான் நினைக்கிறேன். அதில் 1 உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு பெருமான் அவர்கள் மூலிகை வழங்குதல்னால நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்க. 2வது பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது ஐயா சில பரிகாரங்கள் இதன் மூலம் செய்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்கிறோம். அதுக்கு நிச்சயமாக ஐயா தான் காரணங்கிறத எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரிக்கு அதுக்கடுத்து ஆன்மீக ஈடேற்றம்ங்கிறது பெருமானால் அவருடைய பெருமானுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அவங்களுடைய ஆசீர்வாதமும் நம்மளை நம்ம ஆன்மாவை ஆன்மீக நிலையில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு உண்மை ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறது இது எங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய புண்ணியமாக நாங்கள் கருதுகிறோம். இதில் எத்தனையோ அனுபவங்கள் கிடைச்சிருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுடைய தம்பியினுடைய வளைகாப்பு ஐயாவோட முன்னிலையில் தான் எங்கள் ஆசிரமத்தில் நடந்தது. அப்போ புற்ற வணங்கக்கூடிய புவனேஸ்வரி தாய் முன்னாடி அந்த நடந்துகிட்டு இருந்தப்ப அன்னைக்கு தைப்பூசம். அப்போ அந்த நடந்துகிட்டு இருந்த அந்த டயத்தில் புற்றிலிருந்து சர்ப்பம் வெளிப்பட்டு அந்த புற்றை ஒரு சுற்றி கீழே அந்த நின்று இப்படி அதோட படம் எடுத்து ஒரு 2 நிமிடங்கள் அந்த நிகழ்வை பார்த்தது அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பெரிய ஒரு நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம். 2வது விஷயம் நாங்கள் மூலிகை பயணத்துக்கு போனப்ப ஒரு பெரிய மலைச்சரிவில் வண்டி போயிட்டுருக்கு. இடையில ஒரு தடங்கல் இருக்குன்ட்டு டிரைவர் இறங்கி அந்த பார்க்க போகிறப்ப அது கீரு சேஞ்ச் ஆகி ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சது. அப்போ எல்லாமே ஐயாவை தான் வேண்டினோம். அந்த சறுக்கல்லிருந்து பகவான் காப்பாற்றினதை எங்களால் அது எப்படி நடந்ததுங்கிறது இன்றைக்கும் கூட அதுக்கு ஒரு நினச்சி பார்த்தாலும் புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கெல்லாம் எந்த விதமான சின்ன ஒரு பிரச்சனையும் கூட இல்லாமல் ஐயா காத்தல் புரிஞ்சாங்க. நம்பிக்கையோடு இங்கே ஆசிரமத்துக்கு வர்றோம். ஐயாவுடைய அருளை கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கையாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.